அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடிகர் விஷால் லைக்கா நிறுவனத்திற்கு கொடுக்க வேண்டிய 21 கோடி ரூபாயை செலுத்த உத்தரவிட்ட விவகாரம் தொடர்பாக தனி நீதிபதி உத்தரவுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்க. வணக்கம். லைக்கா நிறுவனத்திற்கு வழங்க வேண்டிய 21 கோடியே 29 லட்சம் ரூபாயை 30% வட்டியுடன் திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற தனி நீதிபதியின் உத்தரவிற்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. நடிகர் விஷால் தனது விஷால் பிலிம் ஃபேக்டரி நிறுவனத்திற்காக சினிமா பைனான்சியர் அன்புச்செழியன் கோபுரம் பிலிம்ஸ் நிறுவனத்திடம் பெற்ற 21 கோடி 29 லட்சம் ரூபாய் கடனை லைக்கா நிறுவனம் ஏற்றுக்கொண்டு செலுத்தியது. இந்த தொகை முழுவதும் திருப்பி செலுத்தும் வரை விஷால் பட நிறுவனங்கள் அனைத்து படங்களின் உரிமைகளையும் லைக்கா நிறுவனம் வழங்க வேண்டும் என ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தை மீறி படங்களை வெளியிட்டக்கூடிய பணத்தை திருப்பி தரக்கோரி விஷாலுக்கு உத்தரவிடக் கோரி லைக்கா நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி லைக்கா நிறுவனத்திற்கு வழங்க வேண்டிய 21 கோடி 29 லட்சம் ரூபாயை 30% வட்டியுடன் திருப்பி கொடுக்கும்படி விஷால் தரப்பிற்கு உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து விஷால் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்குகள் நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியன் மற்றும் முகமது ஷஃபிக் ஆகியோர் அடங்கிய அமர்வில் இந்த விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட தொகையை நீதிமன்றத்தில் டெபாசிட் செய்யலாம் என நீதிபதிகள் விஷால் தரப்பிற்கு கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த விஷால் தரப்பின் மூத்த வழக்கறிஞர் 15 கோடி ரூபாய் கடன் பெற்ற நிலையில் ஆண்டிற்கு 30% வட்டியுடன் திருப்பி செலுத்த உத்தரவு பிறப்பிப்பது சட்டவிரோதம் எனவும் வட்டி தொகை மட்டுமே 40 கோடி ரூபாய் வருவதாகவும் குறிப்பிட்டார். மேலும் லைக்கா நிறுவனம் கூறுவது போல விஷால் பெரிய பணக்காரர் இல்லை என அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறிப்பிட்ட நீதிபதிகள் அப்படியானால் திவாலானவர் என அறிவிக்க தயாராக இருக்கிறீர்கள் என விஷால் தரப்பிற்கு கேள்வி எழுப்பினர். மேலும் 30% வட்டி என்பது மிக அதிகம் எனவும் அப்படி சுரண்டுவதை அனுமதிக்க முடியாது எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இதனையடுத்து லைக்கா நிறுவனத்திடம் பெற்ற கடனை வட்டியுடன் செலுத்த வேண்டும் என்ற தனி நீதிபதியின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்த நீதிபதிகள் 10 கோடி ரூபாயை வழக்கில் நம்பரில் டெபாசிட் செய்ய விஷால் தரப்பிற்கு உத்தரவிட்டனர். இந்த தொகையை 4 வாரங்களில் செலுத்த வேண்டும் எனவும் விஷால் தரப்பிற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் மனுவிற்கு லைக்கா நிறுவனம் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணை 4 வாரங்களுக்கு தள்ளி வைத்துள்ளனர். நன்றி ஆனந்த், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.